ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற இது வந்து கடம்பா மீன் எப்படி செய்யறது சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலி வந்து ஸ்குவிடை வந்து ரொம்ப நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதே டேஸ்ட்டாக செஞ்சாங்க கட்டாயமாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த டிஷ்ஷை எப்படி செய்யறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சொல்லி பார்க்கலாம். அது சமைச்சு சாப்பாடை பிசைஞ்சு சாப்பிடும்போது இருக்குமே டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த டிஷ்ஷை சமைக்கலாமா? இன்றைக்கி இந்த ஸ்குவிடு எப்படி சமைக்கலாம் சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தடு, சவுத் இண்டியன் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சமைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும். பார்க்கலாம் இது எப்படி செய்யலாம் சொல்லிவிட்டு. வாங்குகிற இடத்துலையே அவங்களே க்ளீன் பண்ணி எங்களுக்கு வெட்டி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. இப்போது இந்த கடம்பா மீனை சமைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். தக்காளி, அரை தக்காளி போதும். 1 ஸ்பூன் மிளகு, 4-5 பல் பூண்டு, அரை வெங்காயம், 4-5 காஞ்ச மிளகாய் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ சமைக்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன சொல்லி பார்க்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4-5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதெல்லாம் அரைக்க வேண்டியதெல்லாம் போட்டுக்கலாம். தக்காளி, மிளகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி. இதெல்லாம் சேர்த்து ஒரு விழுது அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி விழுது எல்லா மசாலாவும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. முதல்ல இந்த கனவா, ஏன்னா சாதாரணமாக வேக வைக்கணுன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிடலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். குக்கரில் மூடி வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 4 விசில் வரட்டும். இந்த ஹோம் சென்டரில் வாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு. அயன்னு ஃப்ரை பேனு. ஆக்சுவலி இதில் வந்து சமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லி சொன்னதால் வாங்கினோம். வந்து இந்த காஸ்ட் அயர்ன் ஃப்ரை பேனில் வந்து 2-3 பேருக்கு குழம்பு செய்யணும் தாராளமாக. நல்ல வெயிட்டுங்க, செம்ம வெயிட்டு. ரப்பரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க ஹேண்டில் இரும்பு ஹேண்டில் இருக்கிறதால நான் வந்து சூடாக எடுக்க முடியாது. அதன் காரணமாக அவங்க என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா ஒரு ரப்பரில் நமக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அட்டாச் பண்ணலாமா?
கொஞ்சம் நல்ல செம்ம வெயிட்டுங்க, நல்லாவும் இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ஆக்சுவலி இதோடைய ப்ரைஸ் வந்து 1899. நாங்கள் வந்து ஹோம் சென்டரில் வாங்கும்போது ஆஃபரில் கொடுத்தாங்க. ஆல்ரெடி இதில் 500 ருபீஸ் வந்து ஆஃபரில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்களுக்கு கூப்பன் கொடுத்துருந்தாங்க. அந்த கூப்பன் வாங்கினதால இது 1000 ருபீஸ் எனக்கு கிடச்சிது. இன்றைக்கி இதில் தான் சமைக்க போகிறேன். இந்த பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஆயில் போடுங்க. இப்போ ஆயில் சூடானதும் வெங்காயம் போடுங்க. அது நல்லா வதங்கணும். இப்போ நான்ஸ்டிக் போயிட்டு எல்லாருமே இந்த மாதிரி ஐட்டம் தான் வாங்குகிறாங்க. அப்படி உங்களுக்கு வேணும்னா இது லிங்க்கு நான் போடுறேன். ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது, உங்களுக்கு டேக் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட்டு. நீங்கள் அதில் போய் வாங்கிக்கலாம். இப்போ தக்காளியை சேர்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்வீட்டில் கொஞ்சம் போட்டிருக்கிறதால உப்பு இதில் கொஞ்சம் போல் போடலாம். ஸ்வீட்டில் ஆல்ரெடி இருக்குது. எடுத்து வச்ச பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸ்குவிடு வந்து நல்லா வெந்திருக்கணும், அதுக்காக நான் குக்கரில் வந்து ஒரு 4 விசில் வச்சுட்டேன். இப்போ எடுத்து வச்சுருக்க கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டு இப்போ தேவையான மசாலா போடலாமா? கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகத்தூள். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு போடலாம். இதே கிரேவி நீங்கள் முட்டைக்கும் யூஸ் பண்ணால் வேக வச்சு முட்டை வந்து அதில் கட் பண்ணி இதில் போட்டு எடுக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்குவிட் போடலாமா? நல்லா வேகட்டும். ஸ்குவிடு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வேகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ரப்பர் மாதிரி இருக்கும், வாயில் வச்சு இழுக்கும்போது ரப்பர் மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ வேகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுங்க இது. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி போச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு அதுக்கப்புறம் இறக்கிடலாம். குழம்பு வேணும்னு சொல்லி தேவையே கிடையாது. இதுவே கொஞ்சம் கிரேவியாக இறக்கிட்டிங்கனாக்கா சூடான சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றி இது மட்டும் கலந்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வேணும்னு சொல்லி தேவையே கிடையாது. இதுவே கொஞ்சம் கிரேவியாக இறக்கிட்டோம்னாக்கா சூடான சாப்பாட்டில் நல்லா கொஞ்சம் போல் நெய் ஊற்றி இது மட்டும் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து முட்டை இருக்குது இல்லைங்களா, நல்லா பாயில் பண்ணி அது கூட போட்டு நல்லா இது கிரேவி மாதிரி செய்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். தொக்கு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். கட்டாயமாக இது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சு சாப்பிட்ட பிறகு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது.
இப்போ கார்னிஷ் பண்ணலாமா? இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். அட்டகாசமாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். இந்த ருசி ஒரு தடவை நாக்கில் பட்டுச்சுனாக்கா விட மாட்டீங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி நல்லா இருந்தால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பொரிட்டோ சாஸ் எப்படி செய்யுது சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போது அதுலேயும் மயோ சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பொரிட்டோ சாஸ் இல்லைன்னா அந்த டிஷ்ஷே கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.